எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்வோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அன்பின் தேவனே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த ராத்திரி வேளையில் எங்கள் நடுவில் இறங்கியிருப்பதற்காக நன்றி. எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலன் இறங்கியிருக்கிறது, உம்முடைய அபிஷேகம் இறங்கியிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உம்முடைய நாமத்திலே என்றென்றைக்கும் விளங்கும்படியாக எங்களுடைய பெயர்களை காப்பாற்றுகிறவரே, எங்கள் ஜீவனை காப்பாற்றுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். உமது நாமத்திற்கு நாங்கள் கீர்த்தனம் சொல்லியே ஆக வேண்டும். ஓ, நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், செயல்களில் வல்லவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எங்கெல்லாம் நாங்கள் கூடுகிறோமோ அங்கெல்லாம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற எங்கள் தேவாதி தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தூய பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். இந்த இரவு வேளையிலே உங்கள் யாவரையும் காண்பது மிகுந்த சந்தோஷம். இந்த அற்புத இரவிலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்த கர்த்தர் இன்னைக்கு இரவு உங்கள் நடுவிலே காரியங்களை ஜெயமாய் விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ செய்தியின் தலைப்பு மாற்றம். எல்லாரும் சொல்லுங்கள், மாற்றம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒன்று மாற்றங்கள். Every person has to change. Every moments have to change. Every character has to change. எல்லா தரிசனங்களும் சுபாவங்களும் நம்முடைய எண்ணங்களும் தேவனால் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். மாற்றத்தை விரும்பாத கோடா கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ நினைக்க ஒரு சிறு கூட்டம் தன்னை தேவனுக்கு பிரியமானபடி மாற்றிக்கொள்ள ஆசைப்படும் பொழுது அந்த கூட்டத்திற்காக தேவன் இறங்கி வந்து கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றங்களை கொண்டு வருகிறவர் கர்த்தர். மாற்றத்தை கொண்டு வருகிறவர் மாற்றமல்ல, மாற்ற வல்லமை உடையவரும் கர்த்தர். அவரால் மட்டும்தான் ஒருவனை மாற்ற முடியும், சூழ்நிலையை மாற்ற முடியும், பிரச்சனைகளை மாற்ற முடியும். மாற்றங்களை உண்டு பண்ண ஒரு தேவனாலே மட்டும்தான் முடியும். இந்த ராத்திரி வேளையிலே சில காரியங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்திருப்பீர்கள் என்றால், tonight is the night of change. எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிற ஒரு மகிமையான இரவாக கர்த்தர் இந்த இரவை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்ச நேரம் வலது கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே என்னை நீர் மாற்ற போகிறபடினால் உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? நன்றி ஆண்டவரே, எங்கள் யாவரையும் நீர் மாற்றப் போகிறபடினால், மாற்றங்களை கொண்டு வருகிற உம்முடைய பிரசன்னத்தை இப்பொழுதே ஆலயத்தின் நடுவிலே நீர் ஊற்றி கொண்டிருக்கிறபடினால், இந்த மாற்றங்கள் எங்களால் உண்டானது அல்ல, இது எங்கள் தேவனால் உண்டானது என்று சொல்லத்தக்கதாய் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரிய பிரகாசத்தை போல். ஹalleluya. Look at a righteous man. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். A man who lives just. ஒரு மனிதன் நீதிமானாக, ஒரு righteous personாக அவன் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் அவனுடைய சூரிய பிரகாசத்தை போல, அவனை நடுப்பகல் வெளிச்சத்தை போல பிரகாசித்து கொண்டே இருக்கும்படி, ஒரு பிரகாசத்தை தாண்டி ஒரு பிரகாசம், பிரகாசத்தை தாண்டி ஒரு பிரகாசம், இப்படி அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை போல கர்த்தர் நீதிமானுடைய வழிகளை நடத்துவாராம். ஹalleluya. இன்னைக்கு இரவு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட அவ்வண்ணமாகத்தான் நடத்த விரும்புகிறார். ஒரு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடும், ஒரு பெற்றுக்கொண்ட திறமையோடும், பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளோடும் கூடயே வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மளில் வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். பிரகாசத்தின் அளவு கூட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய வழிகளிலே ஒரு மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களில் ஒரு படி இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய அபிஷேகத்திலே இன்னும் ஒரு படி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He loves when we shine more. நீங்களும் நானும் அதிகமாய் பிரகாசிக்கும் பொழுது அதையே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு தேவ ஜனங்கள் குறிப்பிட்ட அளவில் தங்களை பிரகாசிக்க பண்ணும் பொழுதே இந்த பிரகாசம் எனக்கு போதும் என்று நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். No, that is not the level of a righteous. ஒரு நீதிமானுடைய அளவு அந்தோடு நின்று விடுவதல்ல, இன்னும் அதிகமாய் அவனை கர்த்தர் பிரகாசிக்க விரும்புகிறார். அவனை பிரகாசம் அடைய ஆசைப்பட விரும்புகிறார். அவனை பிரகாசிக்க விரும்புகிறார். ஹalleluya. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, shine more. இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும். அதை தேவன் அதிகம் விரும்புகிறார். அதைத்தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்திலே நீதிமான்கள் யார் என்று தானியேல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் நட்சத்திரங்கள். They are the stars. நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது 7 நட்சத்திரங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டவராய், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதனாம் ஊழியர்களை அந்த நட்சத்திரம் என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. A star shows a man who lives righteously before the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக உத்தமனாக ஊழியம் செய்து உத்தமனாக வாழக்கூடியவனை அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துகிறது. அந்த நட்சத்திரம் பிரகாசிப்பது போல கர்த்தர் உன்னையும் பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு, நட்சத்திரம் போல அல்ல, உன்னை நான் நட்சத்திரத்திலும் பார்க்கிலும் நடுப்பகல் வரைக்கும். நடுப்பகல் என்ன? நூன். அந்த நடு வெயில் அடிக்கும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் சூரியன் பிரகாசித்து 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 சரியாய் ஒரு 12 மணி வரும் பொழுது அதோடைய பிரகாசத்துடைய உச்சத்தில் நிற்குமா போல் தேவ ஜனங்கள் வெளிச்சம் கொடுத்து 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 ஒரு மகிமையான பிரகாசம் அடையிற வரைக்கும் கர்த்தர் அவர்கள் பாதைகளை நடத்துவாராம். ஓ நன்றி கர்த்தாவே. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில், தேவனே இன்னைக்கு இரவு என்னை ஒரு படி பிரகாசத்திலிருந்து இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க, என் மேல ஒரு அனலை, என் மேல ஒரு அபிஷேகத்தை, என் மேல ஒரு அக்கினியை, என் மேல உங்க பிரசன்னத்தை
என் மேல உங்க தயவை, என் மேல உங்க அக்கினியை நீர் இந்த ராத்திரியில விழச் செய்ய வேண்டுமாறு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளிலே ஜெபிப்போமாக. சோர்வுகள் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும். Oh hallelujah. Let there be more shine. இன்னும் அதிகமாக ஒரு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம், நடு பகலை போல பிரகாசிக்கிற வெளிச்சம். நான் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவர்களோ அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு இரவு யாருடைய முகத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியல சகோதரா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் உன்னோடு பேசுகிறார். சகோதரி, look unto God. உன்னை அழைத்த உன் தேவனை பார். He is not satisfied with what you have now. நீ எதை கொண்டிருக்கிறாயோ அதை கண்டு ஆண்டவர் திருப்தி அடையல. அவர் நடு பகலின் வெளிச்சத்தை போல உன்னை பிரகாசிப்பிக்கிற வரைக்கும் உன்னுடைய திரியை அணைய விடாமல், உன் பிரகாசத்தை மங்கி எரிய விடாமல், உன்னுடைய வெளிச்சத்தை மங்கி போக விடாமல், உன்னுடைய வெளிச்சத்தை இன்னும் அதிகம் 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 அதிகமாய் இன்னும் பிரகாசிக்க வைக்கும்படி அவர் தம்முடைய அபிஷேகத்தை, அவர் தம்முடைய வல்லமையை, அவர் தம்முடைய கிருபைகளை இன்றைக்கு ராத்திரி உன் தலையின் மீது அருளும்படியாக விரும்புகிறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. Expect more glory. அதிகமான கிருபைகளை எதிர்பாருங்கள், அதிகமான அபிஷேகத்தை எதிர்பாருங்கள், அதிகமான தேவனுடைய மகிமையை எதிர்பாருங்கள். அதிகமானதை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க லெவல் பை லெவல். சொல்லுங்க லெவல் பை லெவல். பத்தல சவுண்ட் அபிஷேகத்தில் நல்லா சொல்லுங்க லெவல் பை லெவல். என்ன அர்த்தம் அப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு என்னை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிறாரா, இதுல நான் என்ன செய்யக்கூடாது, திருப்தி அடைய கூடாது. I have to shine more. நான் இன்னும் பிரகாசிக்கணும். என் பிரகாசம் எது வரைக்கும் வரணும்னா, நடு பகலின் வெளிச்சத்தை போல வருகிற வரைக்கும் நான் பிரகாசிக்கணும். ஆமென். நடு பகலுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதை மறைக்க ஒருவராலும் முடியாது, அதை ஒளித்து வைக்க ஒருவராலும் முடியாது. நீ கர்த்தருக்கென்று ஒரு வெளிச்சமாய் இந்த பூமியில இருப்பாயானால், உன் பிரகாசத்தை ஆண்டவர் பிரகாசிக்க நீ இடம் கொடுப்பாயானால், அவரையே உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, என்னை இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு போங்க, நான் செய்யற ஊழியத்தை இன்னொரு அடுத்த படிக்கு கொண்டு போங்க, நான் செய்யற வியாபாரத்தை அடுத்த படிக்கு கொண்டு போங்க, நான் படிக்கிற படிப்பை அடுத்த படிக்கு கொண்டு போங்க, நான் செய்யற சின்ன சின்ன ஊழியத்தை அடுத்த படிக்கு கொண்டு போங்க. I want to shine more, more and more and more, Lord என்ற ஒரு வாஞ்சை என் இருதயத்தை நிரப்புமானால், அவனை நீதிமானாக கர்த்தர் பார்ப்பார். You have to have a change. உனக்கு ஒரு மாற்றம் தேவை. உன் குடும்பத்தில் இன்னும் பிரகாசம் தேவை. உன் பிள்ளைகளுக்கு இன்னும் பிரகாசம் தேவை. ஓ, உன் சபைக்கு இன்னும் பிரகாசம் தேவை. உன்னுடைய காரியத்தில் இன்னும் பிரகாசம் தேவை. வாஞ்சியுங்க. I cannot be with this light. I want even more brighter. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன், எனக்கு இந்த வெளிச்சம் போதல, எனக்கு இப்படிலாம் எனக்கு இது பத்தல. கேளுங்களேன், சொல்லுங்களேன், பத்தல. No, this is not. கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்ச உடனே அப்படி திருப்தி ஆகக்கூடாது. கொஞ்சம் காரியம் தெரிஞ்ச உடனே திருப்தி ஆகக்கூடாது. No, I have to shine more.
how the light, எப்படி அந்த வெளிச்சம் நடுப்பகல பட்ட பகலை போல வெளிச்சமாகிறதோ, என் நீதியை கர்த்தர் வெளிச்சப்படுத்தணும், என் கிரியைகளை கர்த்தர் வெளிச்சப்படுத்தணும், என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் வெளிச்சப்படுத்தணும், என் வியாபாரத்தை கர்த்தர் வெளிச்சப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தான், பிரகாசத்தின் மேல் பிரகாசமாக இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளையிலே மாற்றப் போகிறார். ஆயத்தப்படுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஓ, நீங்கள் செய்கிற வேலையை பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்க ஊழியம் அடையாளம் காணும்படி அவருடைய பிரகாசம் கடந்து வருகிறது. ஆமென். சொல்லுங்க, I need a change. I need. எனக்கு நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகோம் எனும் இடத்திற்கு சமீபமான மோரே எனும் சம பூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி அவனை அனுப்புகிறார். அனுப்பும் அந்த வேளையிலே he is a man who is now walking to the light. தன்னுடைய பிரகாசமான வெளிச்சத்துக்கு நேராக இன்னும் பிரகாசிக்க அவன் அடுத்த ஒரு லெவலுக்கு கடந்து போகிறான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? he is traveling to that a greater shine. இன்னும் அதிகமா பிரகாசிக்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி இன்னும் அவன் பிரகாசிக்க அவன் பிரயாணப்படும் பொழுது, look at what is happening in Abraham's life. கர்த்தர் ஒருத்தனை மாற்ற நினைக்கும் பொழுது அவனுக்குள் ஏற்படக்கூடிய சவால்களை நான் இப்போ உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு சவால் உங்களுக்கு இருக்குமானா, கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அந்த சவாலை உடைச்சி அந்த சவாலை மேற்கொள்ள வைத்து உங்களை ஒரு நீதிமானாய் நடத்தி பிரகாசிப்பிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல, ஓ, அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை கடந்து போக விடாதபடி பின்னுக்கு இழுக்கக்கூடிய எந்த வல்லமைகள் ஆனாலும் சரி, அது இன்றைக்கு தகுதிபடியாக வேண்டும். நம்பர் 1, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சவால். எழுதிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, spiritually challenged. நம்பர் 2, career wise challenge. தன்னுடைய தொழிலிலே அவனுக்கு ஒரு சவால். நம்பர் 3, தன்னுடைய குடும்ப உறவிலே சவால். family life challenge. நான்காவதாக பொருளாதாரத்திலே சவால். ஐந்தாவதாக
மனரீதியான சவால், mentally challenged. 5 சவால்களை சொல்லுங்க. ஆபிரகாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாம இருந்த 5 சவாலை சொல்லுங்க. நம்பர் 1, பேசுங்களே சபையே. 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. நல்ல கவனிங்க. ஆபிரகாமா கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தீர்மானித்துட்டார். He is already pre-planned that God shall bless Abraham. There is no change in it. அதுல எந்த மாற்று கருத்துமே. ஆனா தெய்வம் ஆசீர்வதிக்க சகல வாக்குத்தத்தத்தையும் கொடுத்த போதிலும் ஆபிரகாமும் அதற்கு நேராக அடுத்த லெவலுக்கு அவன் தன்னை பிரயாணப்படுத்தும் பொழுதும், இப்ப தேவனிடத்திலையும் பிரச்சனை இல்லை, ஆபிரகாம் இடத்திலையும் பிரச்சனை இல்லை. காரணம், he is already traveling. அவன் கர்த்தர் சொன்ன தேசத்தை விட்டு கர்த்தர் சொல்லும் தேசத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு விட்டான். ஆனாலும் அவன் சந்திக்கிறான் எத்தனை சவால்களை. ஒரு நீதிமான அடுத்த லெவல்ல பிரகாசிக்க வைக்க முடியாதபடி ஒவ்வொரு நீதிமான் வாழ்க்கையிலும் போராடக்கூடியது இந்த 5 சவால்கள். இத கையாள தெரிந்தவனால மட்டும்தான் எந்த லெவலுக்கு போக முடியும். இன்னும் கொஞ்சம் முதுவா சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்கலாம். சொல்லுங்களேன். ஆமா, இன்னும் கொஞ்சம் முதுவா சொல்லுங்க. பார்த்து பக்கத்தில் இருக்க பூனை எஞ்சிட போது சொல்லுங்கள். அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடி எத்தனை சவால் வருது நம்ம ஐயாவுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சவால்களை சந்திக்க தேவன் நமக்கு ஞானத்தை தரலன்னா குண்டு சட்டியில குதிரை ஓட்டுவோமே தவிர அடுத்த கட்டத்துக்கு நம்மனால போகவே. நல்லா விளங்குகுது பாஸ்டர்ன்றவங்க கையை தூக்கி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். You must clearly understand these 5 challenges are in each and everybody's life where there is promise of God. எங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் எவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவன் ஒவ்வொருத்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த 5 சவால் அவன் சந்தித்து தான் ஆகணும். அந்த சவால் அவன் மேற்கொண்டு தான் ஆகணும். அந்த சவால் அவன் நடந்து தான் ஆகணும். அந்த சவாலை ஞானத்தோடு கையாண்டு தான் ஆகணும். அந்த சவாலை ஜெயித்தவனுக்கு தான் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருகிறார். ஓ, ஜீவ விருட்சத்தை தருகிறார். ஓ, தேவன் வாக்கு பண்ணினதை தருகிறார். கானானை சுதந்திரமாய் தருகிறார். வாக்கு பண்ணின சந்ததியை தருகிறார். வாக்கு பண்ணின குழந்தையை தருகிறார். வாக்கு பண்ணின ஐஸ்வரியத்தை தருகிறார். கடல் தர மணலை போல பெருக செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றினார். நட்சத்திரங்களை எண்ண முடியாதபடிக்கு உன்னை பெருக செய்வேன் என்று சொன்னாரே, அதை நிறைவேற்றுகிறார். You have to overcome the challenge. நீ சவால்களை ஜெயிக்கவேனில் தேவன் உன்னை கொண்டு போக வேண்டிய பிரகாசத்துக்கு உன்னால் போக முடியாது. அவர் இன்னும் உன்னை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். You have to shine. எல்லாரும் சொல்லுங்க, shine. உன் சொந்தம் உன்னை பார்த்து சொல்லணும், something different within you sir. சபை சொல்லணும், ஏதோ உன்கிட்ட ஒரு ஷைன் அடிக்குது. நீங்க சொல்லணும், I am traveling to next level. நான் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் சவாலை சந்திக்கிறது உண்மை. நான் மனரீதியா சவாலை சந்திக்கிறேன். நான் பொருளாதாரத்தில் சவாலை சந்திக்கிறேன். என்னுடைய தொழிலில், என் வேலையில சவாலை சந்திக்கிறேன். என் குடும்ப உறவுல சவாலை சந்திக்கிறேன். எல்லா சவாலும் எனக்கு வருதுதான். But I am still traveling. But I am still keeping my faith. நான் இன்னும் விசுவாசிக்கிறேன்.
நான் இன்னும் நடக்கிறேன், உருவ நடந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு வாக்கு பண்ணினவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார். கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹalleluya. Let this night be a night of miracles. இன்னைக்கு இரவு அற்புதத்தின் இரவாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. Come on church, say amen. உன் தலை மேல உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.